கலைஞர் பெரியப்பா அவர்கள் எழுதின வசனம் அனைத்து படங்களுமே மறக்க முடியுமா, பூம்புகார், அவன் பித்தனா, இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான படங்கள். மணிமகுடம் திரைப்படம் வந்து கலைஞர் பெரியப்பா அவர்களே ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப விரும்பி எழுதின ஒரு கதை வசனம்னு. ஆனால் அந்த படம் ஏன் ஓடலைன்னா, அந்த படம் ரிலீஸ் ஆக போகும்போது திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஓ. ஸோ அந்த வசனங்கள் வந்து ஆட்சியாளருக்கே ஆப்போசிட்டாக போயிடுச்சு. ஓகே. ஸோ அதனால் அந்த படம் அவர் வந்து புக்கே எழுதியிருக்காரு. மணிமகுடம் ஒரு புக்கே அவருடைய இதில் இருக்குது. ஸோ அவங்களுடைய வசனத்தில் அப்பா பேசின வசனங்கள் வந்து ரொம்ப நிறைய இருக்குது. ஒரு பத்திரிக்கையாளர் கலைஞர் பெரியப்பா கேள்வி கேட்டிருக்காரு, உங்கள் வசனத்தை பேசின நடிகர்கள் யார் உங்களுக்கு பிடிக்கும்னு. எல்லாம் நினச்சாங்க சிவாஜி பேர் தான் சொல்லுவார், எஸ்எஸ்ஆர் பேர் தான் அப்பா சொன்னார், கலைஞர் பெரியப்பா சொன்னார். கலைஞர் அவர்களுக்கும் எஸ்எஸ்ஆருக்கும் அவ்வளோ ஒரு பாண்டிங் இருக்கு. ஆமாம், ரொம்ப பாண்டிங் இருக்குங்க. பூம்புகார் திரைப்படம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க ரீமேக் படம் அது சரியாக ஓடாதுன்னாங்க. ஆனால் அவர் கலைஞர் வந்து இல்லை, நம்ம அன்றைய காலகட்டத்தில் நம்ம பண்ணும்போது இந்த படம் சிறப்பாக அமையும்னால தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அப்பாவோட வசனங்கள்ல உங்களுக்கு இன்னைக்கும் சொல்லணும் அப்படின்றது வசனம் ஏதாவது இருக்கா? சிவகங்கை சீமை. ஓகே. கடைசியில் வந்து எல்லாரும் பெரிய மருது சின்ன மருது, அப்பா வந்து அதனுடைய அந்த படையுடைய தளபதி முத்தழகுன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து எல்லாரும் தூக்கு போடும்போது அப்பா ஒரு வசனம் பேசுவார். அந்த வசனம் வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து தமிழர் விடுதலை போராட்டத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க அந்த வசனங்கள். அப்போ தான் இலங்கையில் அந்த படம்லாம் ஓடும் போது தான் அந்த தமிழருக்கு வந்து அது ஒரு முன்னுதாரணமாக இருந்தது